வணக்கம். நான் நெடுஞ்செழியன், டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர், டிஐசிஎஃப் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கணும், ஆனால் அதுக்கு அதிகமாக செலவாகுமா, நம்மளால் படிக்க முடியுமா, இது போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தெரியாமல் நிறைய திறமையான மாணவர்கள் அவங்க திறமைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று மணி கொடுத்து போய் அதில் போய் படிக்கிறது. இன்னொன்று செகண்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் எய்டில் போய் ஒரு பணம் செலவழிக்காமல் வெளியே போய் படிக்கிறது. நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது செகண்ட் ரூட். பிகாஸ் மணி லெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கிய குறிக்கோள். இந்த இடத்துல மாணவர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்டு ப்ரிப்பரேஷன் பாயிண்டில் அவங்க நிறைய லிங்கேஜஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த மாணவர்கள் நிறைய காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ப்ரோக்ராம்ஸ் போகிறாங்க. இன்றைக்கி வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுல மெரிட்டில் போனால் தான் அங்கே சர்வைவ் ஆக முடியும். இன்றைக்கி உலகத்தின் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கு நல்ல சிறந்த கல்வி அறிவு பெற்ற மாணவர்களும் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி அந்த ரேங்கை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டி, அதாவது நல்லா படித்து மெரிட்டில் நிறைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இருந்தால் அவங்கள அவங்க இழக்க விரும்பலை. எந்த பல்கலைக்கழகமும் இழக்க விரும்பலை. ஏன்னா எல்லா ப்ரொஃபஸர்களையும் கோடிக்கணக்கில் பல ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள்ட்ட வந்திருக்கு. அது கம்பெனி ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்கலாம், இல்லை நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்கலாம். நிறைய விண்வெளி ப்ரோக்ராம், எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் அந்த ப்ரொஃபஸர்ஸ்களே ஏகப்பட்ட பண்ணாது. அந்த ப்ரொஃபஸருக்கு மல்டிபிள் ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுகிறார். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தால் தான் போக முடியும், நம்மளால் படித்தாலாம் போக முடியாது. அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன அந்த மெரிட் ரூட்டில் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அனுப்பியிருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம யங் பாப்புலேஷன் வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவோட மீடியன் ஏஜ் ஆல்மோஸ்ட் லைக் 28.4 இருக்குது. சைனாலாம் 38 மேலே போயிடுச்சு. அதனால தான் சைனா 3 சைல்டு பாலிசிலாம் கொண்டு போகிறாங்க. இந்த சைடில் நம்ம ஃப்ளிப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ரஷ்யா வாரில் இருக்குது. நம்மளோட பெஸ்ட் காம்படிட்டர் இஸ்ரேல் வாரில் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மெரிட்டில் போக முடியல. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். உதாரணமாக நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் நித்யஸ்ரீன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி கேம்பஸில் படித்து, பாரதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிட் கேம்பஸில் படிச்சுட்டு அவங்கள தேர்ட் இயர்லேயே சுவிட்சர்லாந்து போனாங்க. 100% ஃபுல்லி ஃபண்டட். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்க்கு எங்களுக்கு 3 crores ஃபீஸ் வெய்வ்டு, 60 lakh per year ஃபீஸ் வெய்வ்டு அண்ட் $3,000 per month ஸ்டைஃபன் கிடைக்கிது. அவங்களால நிறைய சேவ் பண்ண முடியுது, வீட்டுக்கு அனுப்ப முடியுது. நீங்கள் இந்தியாவில் வேலை பார்த்தா கூட இது பண்ண முடியாது. நல்ல மெரிட்டில் போனால் உங்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இன்றைக்கி நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்ப முடியுது. அவங்களுக்கு சேஃப்டி இதெல்லாம் எங்கெல்லாம் மெரிட்டில் போகிறீங்களோ அங்கெல்லாம் சேஃப்டியில் பிரச்சனையே கிடையாது. எங்கெல்லாம் மணி கொடுத்து போகிறோமோ அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் மெரிட்டில் போகிற ரூட்டை நம்ம ஈஸியாக எளிதாக எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களோட கடின உழைப்பும் நல்ல விடாமுயற்சியும் தான் தேவை. அதை பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் 100% ஃபீ வேயரோட பார்க்கலாம். இன்றைக்கி வளர்ந்த நாடுகளில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கின்றன. பட் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இந்த யங் ஏஜ் பாப்புலேஷன் அந்த கண்ட்ரியில் கிடையாது. அதனால் அந்த பல்கலைக்கழகங்கள் 2 விதமாக பார்க்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், ஒன்று மெரிட்டில் வரக்கூடிய மாணவர்கள் அவங்க தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் மணி கொடுத்து வர மாணவர்கள் அந்த யூனிவர்சிட்டி சஸ்டெயின் ஆகிறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் ஒரு பெரிய ரெவென்யூவாக இருக்குது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் நிறைய மாணவர்கள் நம்ம இந்தியா மற்ற நாடுகள்லேருந்து படிக்கும் பொழுது அந்த கண்ட்ரிக்கு அது ரெவென்யூ வரதாகவும் அவங்க அந்த கண்ட்ரிஸ் பார்க்குறாங்க. அதனால் மெரிட்டில் போனீங்க அப்படின்னா உங்களை எடுத்து அவங்க நல்ல வேலைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கண்டினியூஸாக அந்த நாட்டிலேயே உங்களுக்கு சிட்டிசன் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து உங்களை நல்ல அதுக்கேற்ற மாதிரி உங்களை இன்னும் உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பட் இன்றைக்கி சப்போஸ் எனக்கு என்னோடய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இல்லாமல் நான் பணம் கொடுத்து அங்கே உள்ள சிலபஸை கோப்பப் பண்ண முடியலைன்னா அந்த மாணவர்களை படித்து முடிந்தவுடன் அவங்கள திருப்பி அந்தந்த தாய்நாட்டுக்கே அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு பேசிக்கலி இனிமேல் அந்த கண்ட்ரியிலேருந்து நம்ம சஸ்டெயின் ஆகலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாடும் அதனோட சூழலை பொறுத்து, பொலிட்டிக்கல் ரீசனை பொறுத்து மாறும். இப்போ உதாரணமாக இப்போ அமெரிக்க அதிபர் அவங்க மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட பாலிசி சேஞ்சஸ் ஆகும். இந்த பாலிசி சேஞ்சஸ் ஆனால் அந்த மாணவர்கள் எவ்வாறு பண்ணுறாங்க, எப்படி அவங்கள மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு துல்லியமாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் போகும்போது என்ன முக்கியமாக பார்க்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்குறேன் அவங்க நிறைய அன்னோன் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. அதாவது இந்த பேசிக்கலி ப்ராப்ளமேட்டிக் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. இப்போ நான் உக்ரைன்லேருந்து நிறைய மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் திரும்பி வந்ததை பார்த்தோம். கோவிட் அப்போ நம்ம மாணவர்கள் நிறைய இடங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணதை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது எந்த கண்ட்ரிக்கு போகணும், எந்த கண்ட்ரியில் நம்ம போனால் நமக்கு ஓரளவுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் குறிப்பாக பார்க்கணும். பட் நான் ஒரு ஸ்ட்ராங்காக எல்லா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை நான் ஒரு இந்த வீடியோ
இது வந்து 5th எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கனடா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ கட்டாயம் நீங்கள் வந்து பார்க்கணும். எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு வந்து எளிதாக புரிகிற மாதிரி அவங்க வந்து விளக்கியிருப்பாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நம்ம நாட்டில் வந்து சேமித்த பணம். இங்கே நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு வந்து அமெரிக்கன் $1 அங்கிறது வந்து இங்கே 84 ருபீஸ், அந்த மாதிரி 80+ ருபீஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம செலவழிக்கும் போது ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கணும். அது ஆப்வியஸாக எல்லாம் இருப்பாங்க. பட் பணங்கிறது வந்து இருக்குங்கிறதுக்காக நம்ம கொடுத்துட்டு செலவழிச்சிட்டு நம்ம நல்ல கல்வியை பெற்று அங்கே வந்து வேலை கிடைச்சதுன்னா பரவாயில்ல. சப்போஸ் எனக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீசன்னால் அந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட் மாறுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று மாற்றங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து போய் சேர்ந்துட்டு நமக்கு வந்து சரியான வேலை கிடைக்கலனா அதுக்கு நமக்கு பேக்கப் ஆப்ஷன் நம்ம கண்ட்ரிக்கு வந்து இதே மாதிரி வேலைகள் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பேசிக்கலி இதெல்லாம் வந்து பிளான் ஏ நீங்கள் போகும்போதே திட்டமிடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பர் 2 வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு வந்து படிக்கும் பொழுது பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே வந்து நிறைய அஷூரன்ஸ் இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்து அந்த கண்ட்ரியோட, ஏன்னா இன்றைக்கி எல்லா கண்ட்ரியுமே அவங்களோட லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி இது கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி போகக்கூடாது. இன்னொன்று வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எவ்வளோ கவரேஜஸ் ஆகுது, எப்படி நம்ம சப்போஸ் அவங்கள யார் பார்த்துப்பாங்க. இதில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து யூஜி இந்தியாவில் முடிச்சுட்டு பிஜிக்கு போங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா 21 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்ல மெச்சூரிட்டி வரும். பட் அண்டர் கிராஜுவேஷன் நல்ல யூனிவர்சிட்டி கிடச்சி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதுவும் மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் 2 பக்கமே ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனாக வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல போகும்போது அந்த குழந்தைக்கு மெச்சூர்டாக இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தனியாக மேனேஜ் பண்ணிப்பாங்களா, ஏன்னா அங்கே எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய குறைவாக இருந்தாலும் மேலை நாடுகளுக்கு நீங்கள் வந்து போகலாம், வளர்ந்த நாடுகளுக்கு போகலாம். நம்ம வந்து இன்னும் கீழே நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அண்டர் டெவலப்ட் கண்ட்ரிஸ் போகும்போது ரொம்ப யோசிக்கணும். நம்ம குழந்தைங்களை அனுப்புனா அங்கே சேஃப்டி இருக்குமா, ஏன்னா எந்த கண்ட்ரிலாம் வந்து உங்களுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கண்ட்ரிலாம் க்ரைம் ரேட்டை வந்து அதிகமாக இருக்கும். க்ரைம் ரேட் அதிகமாக இருந்தால் சேஃப்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கணும். பெண் குழந்தைங்களை எங்கே அனுப்பலாம், ஆண் பசங்களை எங்கே அனுப்பலாம், அவங்கள அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா. ஏன்னா நிறைய குழந்தைகள் வெளிநாடு போனதுக்கப்புறம் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் சொல்கிறாங்க, குழந்தைங்க போய் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகி அவங்க திருப்பி இந்த அம்மா அப்பா பார்க்க கூட வரல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் குழந்தைய அனுப்புனா ஒரு ஃப்ளைட் பிடிச்சி நீங்களே போய் பார்த்துட்டு வரதுக்கோ, இல்லை அங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இடங்களையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பட் நிறைய இன்றைக்கி வந்து சிறந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. நீங்கள் ஆனால் வந்து மெரிட்டில் போகிறது நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மணிங்கிறது அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிட்ட மணி. உங்களால் மெரிட்டில் போக முடிஞ்சுன்னா இதை விட பெஸ்ட் ரூட் எதுவும் கிடையாது. அதனால் வந்து ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் உயர்கல்வியில் இன்னும் மென்மேலும் வெற்றி பெறுவதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.